தோழர் வணக்கம். மார்க்சிய பார்வையில் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்களுக்காக மார்ச் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களிடம் ஒரு சில பதிலை எதிர்பார்க்கிறோம். நன்றி. வணக்கம். மார்க்சிய பார்வையில் அம்பேத்கர் என்கிற தலைப்பில் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்சியம் என்பது உலகம் முழுவதும் உள்ள உழைப்பாளி மக்களுக்கு விடியலை நோக்கி செல்லுகின்ற வகையில் ஒரு தத்துவமும் செயலூக்கமும் செயல்கின்ற ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி தத்துவம். அதனை மனதில் ஏந்தி உலகம் முழுவதும் உள்ள மார்க்சியவாதிகள் தங்கள் நாட்டில் உள்ள நிலைமைக்கு ஏற்றவாறு பணிகளை செய்து வருகிறார்கள். உலகத்தில் அந்த தத்துவம் என்பது மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டு அதிகரித்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானபூர்வமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த தத்துவத்தை அனுபவ ரீதியாக ஏற்றுக்கொண்டு உலகத்தின் பல நாடுகளில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்கிறார்கள். அதன் மூலியமாக அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் இந்தியாவிலும் அது நடக்க வேண்டும் என்று விரும்புகிற மார்க்சியவாதிகள் இந்தியாவில் உழைக்கும் வர்க்கம் பல கூறுகளாக, பல இனங்களாக, பல பிரிவுகளாக இருக்கிறது என்பதையும் கணக்கில் கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியபடி இந்திய நாட்டில் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய ஒடுக்குமுறை இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, காலாங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. தீண்டாமை என்கிற கொடிய செயல் இன்னும் இந்த நாட்டிலே நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. தீண்டாமை ஒழியாமல், சாதி ஒடுக்குமுறைகளை தீர்வு கட்டாமல் இந்த நாட்டிலே வர்க்க சுரண்டலை ஒழிக்க முடியாது என்கிற அழுத்தமான கருத்தத்தை பதிவு செய்து அதற்கான பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவர் பரப்பி வந்தார், செயலாற்றி வந்தார். அவர் ஏற்றுக்கொண்ட பணியினை இதை மையமாக வைத்துக்கொண்டு பல்வேறு ஆராய்ச்சியினுடைய தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே அம்பேத்கருடைய சிந்தனைகள் இந்த நாட்டிலே அமுலாக்க வேண்டுமானால் அவருடைய செயல்பாட்டினை, அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இந்திய நாட்டு மக்களை, உழைக்கும் மக்களை நாம் திரட்டியாக வேண்டும். உழைக்கும் மக்கள் சுரண்டலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கிராமங்களிலே விவசாய பெருங்குடி மக்கள், விவசாயிகள், ஏழைகள் சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே வர்க்க போராட்டத்தையும், தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தையும், சாதிய வேறுபாடுகளுக்கான அநீதிக்கான போராட்டத்தையும் சேர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். எங்களது முயற்சியினால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக தீண்டாமைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கருத்து பிரச்சாரத்தை பல ஆண்டுகளாக செய்து வருகிறோம். எங்கெல்லாம் தீண்டாமை கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கே போய் சென்று களப்பணி ஆற்றி வருகிறோம். அதுக்கு எதிரான இயக்கத்தை பலமாக நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டில் தீண்டாமை என்பது பல்வேறு வகைகளிலே அது வடிவத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து வந்திருக்கிறோம். மதுரையில் தீண்டாமையினுடைய ஒரு சுவடாக சுவர் என்பது இருந்திருக்கிறது. உத்தமபுரத்திலே அந்த சுவரை அடைத்து இந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த பகுதியில் சாதாரண மக்களும் உள்ளே வராதபடி ஒரு சுவர் தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு வடிவங்களிலே இருக்கிற நிலைமைகள் எல்லாம் கண்டு இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற முறையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் அந்த சுவரை இடிப்பதற்கான போராட்டத்தை பல ஆண்டு காலமாக நடத்தி வந்தோம். ஆட்சியரிடத்திலே மனு கொடுத்தோம், மாநில அரசு நிர்வாகத்திலே மனு கொடுத்தோம். எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சாதாரண இந்து மக்களிடத்திலே விழிப்புணர்வுகளை செய்து அதை சுவரை இடிப்பது என்று எங்களது முடிவு செய்து எங்களது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரகாஷ் காரட்கர்களை அழைத்த போது நேரடியாக மதுரைக்கு வருகை இருக்கிற போது அதற்கு முன்பாகவே அன்றைய தினம் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் மூலம் அந்த சுவர் இடிக்கப்பட்டது என்பதை நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இத்தகைய வடிவங்கள் தமிழகத்தில் பல நூறுகளாக பல மாவட்டங்களில், பல கிராமங்களில், நகரங்களில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து ஒரு வீர சமர் புரிந்து வருகிறோம். சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை களப்பணியிலே நீண்ட நெடுங்காலமாக எங்களது அமைப்பு செயல்பட்டு வருகிறது. தீண்டாமை மட்டுமல்ல, இதர ஒடுக்கப்பட்ட மக்கள்,
பல்வேறு மக்கள் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்கிற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் காதல் திருமணம் செய்து கொள்கிற போது காதலன் உயர் ஜாதியில வேற ஜாதியில இருப்பதாகவும், காதலன் தன்னுடைய காதலியை வேற ஜாதியில் இருப்பதாகவும் இருந்து கொண்டு மனம் விரும்பி ஒத்து திருமணம் செய்கிற போது உயர் ஜாதி இந்துக்கள் அந்த திருமணத்தை நடத்த விடாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களையோ ஆண்களையோ தாய் தந்தையரே கொலை செய்கிற ஒரு கொடூர நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலே இன்னமும் நடந்து வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அவர்களுக்கு கொடுமைகளை இழைத்த சகோதரனோ சகோதரியோ தாயோ தந்தையோ அவர்கள் மீது தீண்டாமை சட்டத்தின் பிரகாரம் வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு தண்டனை அளிக்கிற காரியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். நூற்றுக்கணக்கான குடும்பங்களை இதிலிருந்து மீட்டிருக்கிறோம். சாதிய ஒடுக்குமுறை என்பது ஒரு பிரச்சாரத்தினாலே மட்டுமே தீர்ந்துவிட முடியாது. இத்தகைய கொடுமைகளுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டு அவர்கள் வர்க்க சுரண்டலிலிருந்து விடுபட வேண்டும். அவர்கள் வாழ்நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும். அவர்களுக்கு கல்வி அவசியம், மருத்துவம் அவசியம், வேலைவாய்ப்பு அவசியம், பண்பாடு அவசியம் என்பதை கணக்கில் கொண்டு ஒரு பக்கம் வர்க்க போராட்டமும் சாதிய ஒடுக்குமுறை போராட்டமும் இரு கண்களாக பதித்து ஒரு சக்கரத்தில் இரு சக்கரமாக கருதி ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை கடந்த 25 வருடங்களமாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கம், இடதுசாரி இயக்கம் நடத்தி வருகிறது என்பதை நாங்கள் மகிழ்வுடன் தெரிந்து கொள்கிறோம். மனிதநேய பற்றாளர்கள், சமூக ஜனநாயகவாதிகள் மற்றும் எல்லோரும் எங்களுக்கு போதுமான ஆதரவு அளித்து வருகிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. சாதி இந்துக்கள் என்பதை இந்த முறையை மீண்டும் நீடித்து நிலைத்து நிற்கத்தக்க வகையில் இன்றைக்கு RSS இயக்கம் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது. பழைய முறையிலேயே 2000-3000 ஆண்டுகளமாக இருந்த நிலையே நீடிக்க வேண்டும் என்கிற முறையிலே நியாயப்படுத்தி, தீண்டாமையை நியாயப்படுத்தி, சுரண்டலை நியாயப்படுத்தி நடத்துகின்ற பிரச்சாரம் மேலோங்கி இருக்கிற இந்த காலத்தில் மனிதநேயமிக்கவர்கள், ஜனநாயகவாதிகள் அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து வர்க்க சுரண்டலுக்கு எதிராகவும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சேர்ந்த போராட்டத்தை களத்திலே ஈடுபட வேண்டும். சமூக ஜனநாயகம் உள்ளவர்களும் இதில் பங்கேற்க வேண்டும். எங்களது நடவடிக்கைகளுக்கு, எங்களது முயற்சிகளுக்கு உங்களுக்கு மேலான ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.